வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கோதுமை மாவு வச்சு நல்ல சாஃப்டா லேயரா சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே சப்பாத்தி பாத்தீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்க அப்படின்னா நல்ல லேயரா இருக்கும். ஒரு நாள் வச்சிருந்தாலும் சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது, அவ்வளோ நல்லா இருக்கும். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா தக்காளி தொக்கும் செய்ய போறோம். அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெண்டுமே செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்தாச்சு. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ ஆசீர்வாத் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ரேஷன் கடையில் வாங்குற கோதுமையில அரைச்சி செஞ்ச மாவுலையும் இதே மாதிரி சப்பாத்தி செய்யலாம். இப்போ மாவு சேர்த்தாச்சு. சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு சால்ட் உப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரை சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி நல்ல கலராக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பிடிச்சிருக்கு அப்படின்னா சேர்த்துக்குங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்தலாம். இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்தலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ நெய்யோ ஆயிலோ நம்ம சேர்க்கறதுனால சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கலந்துக்கலாம். மாவு பிசையும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையும் போது தான் நம்மளுக்கு மாவோட பக்குவம் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி தெளித்து இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிருக்கேன். அதாவது பவுல்லையும் ஒட்டி இருக்கக்கூடாது, நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பூரிக்கெல்லாம் பிசைகிற மாதிரி டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. இந்த லேயர் சப்பாத்திக்கு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கையால் நல்லா அழுத்தி பிசையும் போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிருக்கேன். இன்னைக்கு நான் எடுத்த கோதுமை மாவோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 250 கிராம் எடுத்திருந்தேன். அதே மாதிரி 1/4 லிட்டர் தண்ணி அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இது 1/2 லிட்டர் பாட்டில். பார்த்தீங்க அப்படின்னா பாதி அளவுக்கு தண்ணி சரியாக இருந்துச்சு. உங்கள் மாவு எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குதோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேலே காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி தடவி விட்டுறலாம். இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். அந்த மாதிரி 1/2 மணி நேரம் ஊற வைக்கும் போது தான் நம்மளுக்கு நல்ல லேயர் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு ஊறி வர்றதுக்குள்ள நம்ம இதுக்கு தக்காளி தொக்கு செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரும்போது சின்ன வெங்காயம் இதில் ஒரு 10-15 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரும்போது இப்போ இஞ்சி பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு இஞ்சியை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 பல் பூண்டு அதையும் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டையுமே உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை இந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா போயிடும். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள், அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் காரம் வராது, கலர் மட்டும்தான் வரும். இது ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே கலந்து விடும்போது பச்சை வாசனை போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஒரு 400 கிராம் தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி தொக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தக்காளி பழுத்து இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி நல்லா வதங்கி வரும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு தக்காளி தொக்கு நல்லா குழைவாக வேகட்டும். அதுக்கு இடையில நம்ம 2-3 தடவை நல்லா கலந்து விடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. தொக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு. தக்காளி எல்லாமே ஒன்று கூட தெரியல பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்வீட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
அடுத்ததா நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு, நல்லா சாஃப்டா இருக்கு. இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கையால இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாம். அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு ரெடியா இருக்கு. இதுல வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். அதுக்காக பாதி அளவுக்கு மாவை நான் எடுத்துக்கிறேன். பாதி அளவுக்கு இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு நல்ல நீல வாக்குல இந்த மாதிரி உருளை மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கைகளால் உருட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாகவும் ஆகும், அதே மாதிரி கிராக் இல்லாமல் நல்லா மொழு மொழுன்னு வரும். இப்போ இதில் ஒரு சப்பாத்தி அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு இதை தனியாக உருட்டிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக செய்கிற சப்பாத்திக்கு எவ்வளோ மாவு எடுப்போமோ அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கீழேயே வந்து கிச்சன் மேடையிலேயே நான் இதை தேய்ச்சிக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக மாவு தூவியாச்சு. நம்ம எப்பவும் போல் சப்பாத்தியை இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஆயில் தடவணும். இந்த மாதிரி ஆயில் தடவுறது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் லேயர் லேயராக பிரிஞ்சு வரும். நம்ம சப்பாத்தி செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் தடவணும். தடவுனதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே இது மாதிரி மாவும் தூவிக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்மளுக்கு லேயர் ரெண்டுமே ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு தூவியாச்சு. இதை வந்து ரெண்டாக அந்த மாதிரி மடக்கிக்கலாம். மடக்கினதுக்கு அப்புறம் மேலேயும் ஆயில் தடவணும். இதை இன்னும் ரெண்டாக நம்ம மடக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஆயில் தடவிக்கலாம். மேலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி வர மாவு தூவிக்கலாம். தூவினதுக்கப்புறம் மறுபடியும் இதை ஒரு முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கலாம். இது மேலேயும் கொஞ்சம் மாவு தூவிட்டு அப்படியே நம்ம தேய்க்க ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த ஷேப் மாறாமல் அப்படியே தேய்ச்சிக்கணும். தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து தேய்ப்போமோ அது மாதிரியே இதையும் தேய்க்கலாம். திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். முக்கோணம் மாறாமல் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். தேய்ச்சதுக்கப்புறம் லேசாக இந்த மாவை நம்ம தட்டி விட்டுடலாம். எப்பவும் சப்பாத்தியில் மாவு வந்து இந்த மாதிரி தட்டி விடுவோம் இல்லையா, அது மாதிரி தட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இந்த சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு சப்பாத்தியும் இதே மாதிரி நான் தேய்ச்சிக்கிறேன். இப்போ ஒரு 2-3 சப்பாத்தி நான் தேய்ச்சாச்சு. இதை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. எப்பவும் சப்பாத்தி நல்ல சூடான கல்லில் தான் நம்ம போடணும். இதுவும் அப்படித்தான். ஆனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா உள்ளே வேகாது, அதே மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா அதே மாதிரி அடிக்கடி திருப்பியும் போடாதீங்க. ஒரு சைடு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைடும் வேக வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம உள்ளே கூட எண்ணெய் தடவிருக்கோம், நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவினதுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த சைடும் நல்ல எண்ணெய் தடவி வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம பொறுமையாக செய்யணும். ரொம்ப வந்து நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுட்டோம் அப்படின்னா கருகிடும். லோ ஃப்ளேம் வச்சுட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ 2 சைடுமே எண்ணெய் தடவியாச்சு. அதே மாதிரி நல்லா வெந்துருச்சு, உள்ளேயும் வெளியிலையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இன்னொரு சப்பாத்தியும் நான் போட்டுக்கிறேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் எதுவும் போடாமல் முதல்ல வெறும் கல்லில் தான் போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸாக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த சப்பாத்தியும் நல்லா பெரட்டி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே நல்லா வேக விட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம தக்காளி தொக்கு செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கும் தக்காளி தொக்குக்கும் எப்போவுமே அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இந்த மாதிரி லேயர் சப்பாத்தியும் கூட தக்காளி தொக்கும் செஞ்சு நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பி பாருங்க. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ் காலியா தான் வரும். அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். தினம் இதுவே கேட்பாங்க. அந்த அளவுக்கு ருசியாகவும் இருக்கும். இப்ப சப்பாத்தி எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ லேயரா இருக்கு, நல்ல சாஃப்டா இருக்கு பாருங்க. நம்ம பிக்கும் போதே எவ்வளோ சாஃப்டா இருக்கு. உள்ள பாருங்க அப்படியே நம்ம தேய்ச்ச லேயர் அப்படியே லேயரா இருக்கு. ஒண்ணு கூட ஒட்டிக்கவே இல்லை பாருங்க, தனித்தனியா இருக்கு. உள்ள நல்ல வெந்து வந்திருக்கு. இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்க. தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.